ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அற்புதமான விநாயகர் சதுர்த்தி தினம். இந்த ஒரே ஒரு கட்டையை வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வைங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள். எண்ண முடியாத அளவுக்கு பணம் உங்களை தேடி வரும். அது என்ன கட்டை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுப்போம். ஒரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி. அந்த நாளில் தான் விநாயகர் அவதரித்ததா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் விநாயகருக்கு தேய்பிறை சதுர்த்தி, அதாவது மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விசேஷமாக இருந்தாலும் வருடத்தில் ஒரே ஒரு வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அதுதான் விநாயகர் சதுர்த்தி. அப்படிப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் விநாயகரை வணங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் விலகும். இது வரைக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அதையெல்லாம் நிறைவேறதுக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி தினம் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி, கண்டிப்பாக அது வெற்றியில் தான் முடியும். அதனால தான் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, சின்னதாக மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புதுசாக ஆஃபீஸோ இல்லை வீடோ குடி போகும்போது கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் முக்கியமான நோக்கமே முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அவரோட ஆசையோடு ஆரம்பிக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது வெற்றியில் தான் முடியும், நல்லதாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட விநாயகருக்கு உகந்த நாட்கள்னு பல விரதம் இருந்தாலும் வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் என்ன வேண்டுதல் செய்ய முடியுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பாக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. விநாயகரை கையெடுத்து கும்பிட்டுட்டு ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதுவே கோடி புண்ணியந்தான். சரி, விநாயகர் சதுர்த்தியில் இந்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேலண்டரில் ஒரு மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சாங்கத்தை படி பார்க்கும்போது செப்டம்பர் 6ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே மாலை ஒரு 3 மணிக்கு மேலே எல்லாமே சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடுது. ஆனால் ஒரு திதியோ நட்சத்திரமோ சூரிய உதயத்தப்ப எப்போ கடந்து வருதோ அந்த நாள் தான் அந்த திதிக்கான முழுமையான பலனை பெறும். அப்படி இருக்கும்போது செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சதுர்த்தி திதி சூரிய உதயத்தப்ப வருது. என்னதான் செப்டம்பர் 6ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே ஆரம்பித்தாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அன்றைய தினம் சனிக்கிழமை காலைல 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராகு காலம், 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம். விநாயகர் சிலை வாங்கிட்டு வர்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:35 மணிலேருந்து 8:45 மணி வரைக்கும். இந்த ஒரு மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா 9லேருந்து 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி 10:35 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் போய் விநாயகர் சிலையை வாங்கலாம். விநாயகருக்கான வழிபாடு, அபிஷேகம் பண்ணுறது, வீட்டில் தீபதூப ஆராதனை பண்ணுறது எல்லாத்தையுமே மதியம் ஒரு மணிக்குள்ளே முடிச்சுடுங்க. ஏன்னா 1:30 யமகண்டம் வந்துடும். இப்போ விநாயகர் சிலை வாங்கிறதுக்கான சரியான நேரம் தெரிஞ்சிருச்சு. எத்தனை மணிக்கு விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் பூஜை பண்ணுங்கள். ராகு காலம், யமகண்டம் மாதிரி எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக விநாயகரை வழிபாடு செய்யலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுவும் முடியலையா, ஒரே ஒரு அருகம்புல் மாலை உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு போய் சாத்துங்க. அதுவும் முடியலையா, கொழுக்கட்டை, விநாயகருக்கு பிடிச்ச அவல், அப்பம், பொரி, கொழுக்கட்டை, இது மாதிரி என்ன பிடிக்குமோ ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையால் தயார் செஞ்சு அதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. இது எல்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் எப்பவும் பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு விநாயகருக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பீரோவில் வைக்கணும். அப்படி வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். சரி, அது என்ன கட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு வேர் கட்டை. நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் விலையும் ரொம்ப கம்மி தான். இந்த வெள்ளருக்கு கட்டை அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது. சொல்லப்போனால் இந்த வெள்ளருக்கு வேர் கட்டையால் விநாயகர் செஞ்சு கூட விற்பாங்க. கோவிலில் இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்லையோ
இல்லை சாமி சம்மந்தமான பொருட்கள், பூஜை சம்மந்தமான பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளருக்கு வேர்க்கட்டையில் செஞ்சுருக்கக்கூடிய விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர்னு கேட்டாலே அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வெள்ளருக்கு வேர் விநாயகருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. வெள்ளருக்கு வேர் விநாயகர் யார் ஒருத்தவங்க வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் சங்கடங்கள் தீரும், வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், பணம் காசுக்கு எந்த பஞ்சமும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கையே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை நீங்கள் விநாயகராக வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெள்ளருக்கு வேர்க்கட்டை அப்படின்னு கேட்டால் சின்னதாக பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வரலாம். ஒரு சில பேருக்கு இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை அப்படிங்கிறது எங்கேயாவது பக்கத்தில் இலவசமாக கூட கிடைக்கலாம், அதையும் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதில் ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிடணும். இதை நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா, விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுறீங்கள அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி தான் இந்த வேர்க்கட்டையை வைக்க போகிறீங்க. வெள்ளருக்கு வேர்க்கட்டையை செப்டம்பர் 6ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜையை சுத்தம் பண்ணும்போது கூடவே இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையையும் கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சுடுங்க. அதுக்கப்புறமா பூஜையில் வைக்கும்போது ஒரே ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்களே அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டில் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வச்சுடுங்க. நீங்கள் பூஜை பண்ணும்போது விநாயகருக்கு வழிபாடு நடத்தும் போது எல்லாமே அந்த நேரத்தில் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை விநாயகர் சிலைக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடெலாம் முடிச்சுட்டு சில பேர் அன்றைக்கே, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே போயிட்டு கோவிலில் வச்சுடுவாங்க. சில பேர் 3ஆவது நாளோ இல்லை 5ஆவது நாளோ நல்ல நாள் பார்த்து கொண்டு போய் கோவிலில் வைப்பாங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த வேர்க்கட்டை வச்சுருக்கோம்ல, வெள்ளருக்கு வேர்க்கட்டை வச்சுருக்கோம்ல, இந்த கட்டையை என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகரோட பூஜையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த கட்டை, அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை விநாயகர் சிலைக்கு முன்னாடி அப்படியே இருக்கட்டும். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேர்க்கட்டையை உங்கள் வீட்டோட பீரோன்னு இல்லை, கல்லாப்பெட்டி, லாக்கர், நகை வைக்கக்கூடிய இடங்கள், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், மணி பர்ஸ், கல்லாப்பெட்டி, இது மாதிரி அதிகமான இடத்துல உங்களுக்கு எங்கே தோணுதோ கூடுமான அளவுக்கு பீரோவில் வைக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாங்கக்கூடிய நகை எல்லாத்தையும் பீரோவில் கொண்டு வந்து தான் நீங்கள் சேமித்து வைப்பீங்க. அந்த பீரோவில் நீங்கள் விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிருக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பீரோவில் வச்சுடுங்க. இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வெறுமனே அப்படியே வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்கலைன்னா ஒரு சின்னதாக ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை ஏதாவது ஒரு துணி எடுத்து அதில் சுற்றி கூட நீங்கள் பீரோவில் வச்சிடலாம். அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை அவ்வளவு சீக்கிரம் வீணாக போகாது. 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறையாக அதை எடுத்து பாருங்கள். ஒருவேளை அதில் இருக்கக்கூடிய அந்த வேர் வந்து வீணாக போயிடுது, காய்ந்து போயிடுது, அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் அதை கால்படாத இடத்துல ஆறில், ஏரி, குளங்கள், கடலை விட்டுட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஏதாவது ஒரு சதுர்த்தி திதி, முடிஞ்சால் சங்கடகர சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகரோட பாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை தயார் செஞ்சு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல புதிய வெள்ளருக்கு வேர்க்கட்டையை வச்சுடுங்க. இந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டை அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷ சக்தி கொண்ட ஒரு பொருள். இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பண வரவுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.